நம்ம இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பார்த்தோம்? ப்ரிஃபிக்ஸஸ், அதாவது ப்ரிஃபிக்ஸஸ் ஃபார் செப்பரபிள் வேர்ப்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ இந்த ப்ரிஃபிக்ஸை பேஸ் பண்ணி நிறைய வேர்ப்ஸும் அதோட மீனிங்ஸ் எல்லாமே பார்த்தோம். இப்போ நம்ம வந்து இந்த ப்ரிஃபிக்ஸ், அதாவது இந்த செப்பரபிள் வேர்ப் ப்ரிஃபிக்ஸையும் வேர்பையும் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். எக்ஸாம்பிள், ஜும்பை ஸ்பீல். ஓகே, ஸோ அன்காமன். ஸோ அன்னுனா என்னது? இது எதோட செப்பரபிள்? இது வந்து எதோட ப்ரிஃபிக்ஸஸ்? இது செப்பரபிள் வேர்போடைய ப்ரிஃபிக்ஸ். ஸோ இந்த அன் வந்து இங்கே இருக்குது. ஸோ தட் இஸ் அ ப்ரிஃபிக்ஸ். காமன் அப்படின்னா என்ன? வேர்ப். ஸோ தனித்தனியாக, அதாவது இது வந்து ப்ரிஃபிக்ஸு, இது வேர்பு. ஸோ இது ரெண்டும் சேரும்போது என்ன மீனிங் வருதுன்னு சொன்னேன்? டு அரைவ். ஓகே, இதை எப்படி மேம் நான் ஒரு சென்டென்ஸில் யூஸ் பண்ணுவேன்? இந்த மாதிரி, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், ஹீ அரைவ்ஸ் இன் பெர்லின். இந்த சென்டென்ஸை நம்ம ஆக்சுவலி எப்படி எழுதுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா, ஏர், ஹீனா ஏர், அரைவ்ஸ்ன்ற வேர்டோட மீனிங் என்ன ஜெர்மனில்? அன்காமன். ஸோ அன்காமனை வந்துட்டு நான் கான்ஜுகேட் பண்ணி எழுதணும். ஜெர்மனில் எந்த வேர்பை நம்ம வந்துட்டு எழுதணுன்னாலுமே வேர்ப் கான்ஜுகேஷனை பேஸ் பண்ணி தான் எழுதணும். நம்ம அதை பற்றி வேர்ப் கான்ஜுகேஷன் எடுத்த வீடியோவில் வந்துட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஸோ அதே ஃபாலோ தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். வேர்பை கான்ஜுகேட் பண்ணிவிட்டு இப்போ ஏர் அன்காம்ட் இன் பெர்லின் இப்படி எதுனா அது கரெக்டானா தப்பு. ஏன் மேம் இது அடித்து போட்டிருக்கீங்க? வேர்ப் கான்ஜுகேஷன்னா நீங்கள் வேர்பை வந்துட்டு கான்ஜுகேட் பண்ணி தானே எழுதணும்னு சொன்னீங்க. இங்கேயே நான் கான்ஜுகேட் பண்ணி எழுதுறது இப்படி எழுதக்கூடாதுன்னு சொல்கிறீங்கன்னா, அதுக்கு தான் இதோட டாப்பிக்கே என்னது? செப்பரபிள் வேர்ப். வேர்பை பிரித்து எழுதணும்னு சொல்கிறாங்க. பிரித்து எழுதணுமா? எப்படி பிரித்து எழுதணும்? எதை பிரித்து எழுதணும்? எனக்கு எப்படி அது தெரியும்னா, அதுதான் சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ப்ரிஃபிக்ஸ் இருக்குது, அப்புறம் வேர்ப் இருக்குது. இது எல்லாமே செப்பரபிள் ப்ரிஃபிக்ஸஸ்ன்னு சொல்லிட்டேன். நீங்கள் இந்த மொத்த லிஸ்ட்டையுமே, அதாவது இது மட்டும் இல்லை, இது மாதிரி இன்னும் நிறைய இருக்குது, அந்த மோஸ்ட் காமன் 14 ப்ரிஃபிக்ஸஸ் இது எல்லாமே. அதில் இப்போ நீங்கள் ஒரு ப்ரிஃபிக்ஸை மொத்தமாக மேக்கப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கலாம். எந்த வேர்பு முன்னாடியும் இந்த ப்ரிஃபிக்ஸ், இந்த லிஸ்ட் ஆஃப் ப்ரிஃபிக்ஸ் வந்துச்சுன்னா அதை செப்பரபிள் பண்ணலாம், அதாவது அதை செப்பரேட் பண்ணலான்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நான் இதை மெமரைஸ் பண்ணிட்டேன். ஒரு வேர்பு முன்னாடி இந்த ப்ரிஃபிக்ஸ் வருதுன்னு வச்சுக்கலாம். இது எப்படி பிரிக்கணும்னா, வேர்பு தனியாகவும் நீங்கள் மெமரைஸ் பண்ண ப்ரிஃபிக்ஸை தனியாகவும் பிரிக்கணும். ஸோ வேர்பை பிரித்து பர்சனுக்கு ஏற்ற மாதிரி கான்ஜுகேட் பண்ணி அதை செகண்ட் பிளேஸில் போடணும். ப்ரிஃபிக்ஸ் எடுத்துகிட்டு போய் எண்ட் ஆஃப் த சென்டென்ஸில் எடுத்துகிட்டு போய் எழுதணும். அதாவது ஏர் காம்ட் இன் பெர்லின். ஸோ இந்த அன் இருக்குல்ல, இந்த ப்ரிஃபிக்ஸ், அதுதான் செப்பரபிள் ப்ரிஃபிக்ஸ்ன்னு சொல்லி படிச்சிருக்கீங்கல்ல. இந்த அன்னை எடுத்துகிட்டு போய் எண்ட் ஆஃப் த சென்டென்ஸில் போடணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னெல்லாம் எழுதணும், என்னெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் சொல்லிவிட்டு அந்த ப்ரிஃபிக்ஸை மட்டும் எடுத்துகிட்டு போய் கடைசியில் போடணும். சரிங்க மேம், நீங்கள் சொல்லிட்டீங்க, வேர்பை பிரிச்சுட்டேன், செகண்ட் பிளேஸில் கான்ஜுகேட் பண்ணி எழுதிட்டேன். நான் சப்போஸ் மறந்துட்டா, அதாவது இந்த ப்ரிஃபிக்ஸை எடுத்துகிட்டு போய் நான் பின்னாடி எழுதணுன்றதை நான் மறந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன மேம் ஆகும்னா, என்ன ஆகும்? சென்டென்ஸோட மீனிங்கே மாறிடும். காமன்னா என்னன்னு படித்தோம்? டு காமன் மீனிங் படித்தோம், கரெக்டுங்களா? இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த அன்னே போடலை, இஷ்காமே இல்லை ஏர் காம்ட் இன் பெர்லின் அப்படின்னு நீங்கள் எழுதுனீங்கன்னா, ஐ கம் இன் பெர்லின் ஆர் ஐ எம் கம்மிங் இன் பெர்லின், தப்பான மீனிங் வந்துடும். அரைவ்ன்ற மீனிங் போய் கம்ன்ற மீனிங் பேஸ் பண்ணி சென்டென்ஸ் வந்துடும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் செப்பரபிள் வேர்பை யூஸ் பண்ணுறீங்கன்னா வேர்பை கான்ஜுகேட் பண்ணி இங்கே செகண்ட் பிளேஸில் போடணும். ப்ரிஃபிக்ஸ் எடுத்துகிட்டு போய் எண்ட் ஆஃப் த சென்டென்ஸில் போடணும். ஓகே மேம், நான் கண்டிப்பாக மறந்துடுவேன், இதுக்கு வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னா, ஆமாம், கண்டிப்பாக நீங்கள் அன்காமன் இல்லை மிட் காமன் இந்த மாதிரி எந்த வேர்பு, எந்த செப்பரபிள் வேர்பை யூஸ் பண்ணாலும் வேர்பை தனியாக பிரிச்சுட்டு ப்ரிஃபிக்ஸை தனியாக பிரிச்சுட்டு அந்த வேர்பை பர்சனுக்கு ஏற்ற மாதிரி கான்ஜுகேட் பண்ணி செகண்ட் பிளேஸில் எழுதணும். ப்ரிஃபிக்ஸ் எடுத்துகிட்டு போய் கடைசியாக போட்டுடணும். நம்ம இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிளை இப்போ பார்க்கலாம்.